இந்த பாரத போர் நடந்துச்சா இல்லையா, அதுக்கு முன்னால தர்மராஜா ஒரு சூதாட்டத்தில் உட்கார்ந்தார். ஆமா, ஏன் சூதாட்டத்துக்கு போனார்? தப்பு தானே, போகலாமா? மோது போரை விட சூது போர் பொல்லாது. மோது போராவது ஒருத்தனை ஒருத்தன் கொல்றது, சூது போர்ல ஒரு குடும்பம் ஒரு சமுதாயமே அழிஞ்சு போயிடும். ஏன் சூதாட போனார்? நான் அங்க இருந்து ஆரம்பிக்கிறேன். தர்மராஜா சூதாடினது தப்பு தானே. சரி, சூதாடினார எதை வச்சு ஆடுறது? ஆடுகளை எல்லாம் வச்சு ஆடினாராம், தோத்து போச்சு. இந்த சகுனின்னு ஒருத்தன் இருக்கான், அவன் கையில் ஒரு கட்டை, தாயக்கட்டை. 2 போடுன்னா 2 போடும், 3 போடுன்னா 3 போடும். அப்படிப்பட்டவன் சகுனி. அவனுக்கு முன்னால போய் தர்மராஜா சூதாட உட்காரலாமோ? சரி, அப்படித்தான் உட்கார்ந்தாரு. என்ன செஞ்சிருக்கணும்? துரியோதனன் பணையம் வைக்கிறான், சகுனி சூதாடுறான். அதே மாதிரி தர்மராஜா என்ன சொல்லி இருக்கணும்? நான் பணையம் வைக்கிறேன், கிருஷ்ணன் சூதாடுவான்னு சொல்லி இருந்தா அன்னைக்கே ராமாயணம் மாதிரி மகாபாரதம் முடிஞ்சிருக்குமே. இவர் சொல்லலை. நானே பணையம் வைக்கிறேன், நானே சூதாடுறேன். கிருஷ்ணனை கூப்பிட்டு இருந்தா அன்னைக்கு வந்திருப்பான். ஆனா அவன் நினைச்ச காரியம் நடந்திருக்காது. அதுக்காகத்தான் அவன் இவர் கூப்பிடாத மாதிரி இவர் மனசையும் மாத்தினான். அவனும் வரல. இப்ப நான் ஒன்று கேட்கிறேன், சூதாடினார்ல, ஏன் போய் சூதாடினார்? தப்பு தானே? இல்லை, தப்பு இல்லை. தர்மராஜாட்ட ஒரு ஜோசியம் வந்தான், உன்னால 18 அக்ரோனி சேனை அழிய போகிறது, குருவம்சம் அழிந்துவிடும். ஜோசியம், உன்னால் அழியும். ஐயோ, என்னால வம்சம் அழிகிறதா? அழியக்கூடாது. என்ன, எதனால அழியும்? கௌரவர்களும் பாண்டவர்களும் சண்டை போடுவார்கள், அழியும் கூடாது. சண்டை வரக்கூடாது. என்ன செய்யலாம்? கௌரவர்கள் என்ன சொன்னாலும் சரி என்று ஒப்புக்கொண்டால் சண்டை வராது. அவ்வளவுதானே. மாட்டேன்னு சொன்னாத்தானே சார் சண்டை. இப்ப என்ன, நீங்க முட்டாளுங்கிறீங்க, நான் ஆமான்னு சொல்லிவிட்டா பிரச்சனையே இல்லை. ஒத்துக்கிட்டான், என்ன சொன்னாலும் ஒத்துக்கிறது, சண்டை வரக்கூடாது. அதுக்காகத்தான் சூதாட்டத்துக்கு கூப்பிட்ட பொழுது போய் உட்கார்றான், பணையம் வைக்கிறான். என்ன கேட்டாலும் சரின்னு ஒத்துக்கிறான், எதுக்கும் இல்லைன்னு சொல்லலை, சண்டை வந்துடக்கூடாது. ஆமா, தர்மராஜா ஒருவேளை சூதுக்கு ஒத்துக்கலைன்னா என்ன ஆகியிருக்கும்? சண்டை அப்பவே வந்திருக்கும். 13 வருஷத்துக்கு முன்னாலேயே சண்டை வந்திருக்கும். இவன் ஒத்துக்கிட்டதுனால சண்டை 13 ஆண்டுகள் ஒத்தி போடப்பட்டது. அப்ப தர்மராஜா எப்படியாவது சண்டை வரக்கூடாது அப்படின்னு நினைச்சாரா? சண்டை வந்துருச்சு. நான் ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும் இன்னைக்கு சொல்ல போறேன். சண்டை எப்ப வந்தது? 13 வருஷம் கழிச்சு வந்தது. இன்னைக்கு சூதுல உட்கார்ந்தார், சூதாடினார், தோத்து விட்டார். ஆடிழந்து விட்டான் தருமன், மாடிழந்து விட்டான், மாடிழந்து விட்டான் தருமன், மந்தை மந்தையாக. எல்லாம் போச்சு, ஆடு போச்சு, மாடு போச்சு. சகுனி அங்கிருந்து கேட்கிறான், உன் நாட்டை வச்சு ஆடுங்கிறான். இவன் நாட்டையும் வச்சு ஆடி தோத்து விட்டான். அடுத்தாப்புல யாரை வச்சு இழக்கிறது? சகாதேவன், என் தம்பி, வீராதி வீரன், ஜோசியன், யோக்கியமானவன், நீதிமான், அவனை வச்சு இழந்தாச்சு. நகுலன், அவனையும் வச்சு இழந்தாச்சு. சகுனி கேட்கிறான், மாதிரியினுடைய பிள்ளைகள்னு அது 2ஐயும் வச்சு இழந்தியா? உங்க அம்மா குந்தியினுடைய பிள்ளைகளை மட்டும் பத்திரமா பார்த்துக்கிட்டியா? என்னடா எங்களை பிரிக்கிறியா? இல்ல, அர்ஜுனனை வச்சு இழந்துட்டான், பீமனை வச்சு இழந்துட்டான், இவனை வச்சா இவனையும் இழந்துட்டான். எல்லாரையும் தோத்தாச்சு. எல்லாரும் ஆடுறாங்க, ஆகா இனிமே தர்மர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் அத்தனை பேரும் துரியோதனனுக்கு அடிமை. ஆடுறாங்க எல்லாரும். சகுனி ஒரு வார்த்தை சொன்னான், தருமா, உங்க வீட்டுக்காரி ஒருத்தி இருக்காளே, அவ ரொம்ப ராசிக்காரி,
அவளை வச்சின்னா ஒருவேளை நீ ஜெயிச்சிருவே. இதெல்லாம் தூண்டில் புண்ணு. இந்த தூண்டில்ல ஒரு சின்ன புழுவை மாட்டி வைப்பாங்க, மீன் போய் அதை சாப்பிட்டு மாட்டிக்கிறோம். இது அதே மாதிரி. சரின்னா பாஞ்சாலியை வச்சான். என்ன போடணும்? 2 போடணும். அவன் எடுத்தா 2 போட்டுருச்சு. போச்சு, பாஞ்சாலியவன் தோத்தாச்சு. பீமை எந்திரிச்சான். அண்ணா இதென்ன அநியாயமா இருக்கு, தம்பி அர்ஜுனா தருமன் பண்ணது தப்பு, நெருப்பு கொண்டா அவன் கையை எரிச்சு விடுறேன். இந்த ஒரு இடம்தான் பீமன் அண்ணனுக்கு மேல மீறி பேசின ஒரே இடம். பாஞ்சாலியை வச்சு ஆடலாமா? அட சூது ஆடுறவங்க கூட சூதாட்ட களத்தில் இருக்கிற ஒரு பெண்களை வச்சு ஆடுறது இல்லையா? சூதர் மனைகளிலே அன்னே தொண்டு மகளிருண்டு, சூதில் பணையம் என்றே ஆங்கொரு தொண்டச்சி போவதில்லை. சூதாடுறவன் கூட அங்க உள்ள பெண்களை வச்சு ஆடுறதில்லை. நீ என்ன, நம்ம ராஜ்யத்தில் 5 பேருக்கு உரியவள் பட்டத்து ராணி திட்டத்துயினுடைய சகோதரி துருபதன் பொண்ணு, அவளை வச்சு ஆடி இழந்துட்டியே. எல்லாம் இழந்தாச்சு. சரி, பாஞ்சாலியை கூட்டிக்கிட்டு வந்தாங்க, துகில் உறிஞ்சாங்க. அந்த நேரத்தில் பரமாத்மா காப்பாத்தினார். அதெல்லாம் கடைசி நாள் அன்னைக்கு விளக்கமா சொல்றேன். எல்லாம் முடிஞ்சுது. பகவான் கிருஷ்ணன் சேலை கொடுத்தான். சேலை வளர்ந்தது வளர்ந்தது வளர்ந்தது. பாஞ்சாலி உலகத்தை மறந்தாள், அன்னை ஒருமையுற்றாள். கையை பிடிச்சா துச்சாதனன் சேலையை பிடிச்சி இழுக்கிறான். அவனுக்கு 1000 யானை பலம். இவ ஒத்த புடவையை கட்டிக்கிட்டு இருக்கா, வீட்டுக்கு விளக்கு. இந்த ஒத்த புடவை இழுத்தான்னு அவ்வளவுதான். இழுக்கிறான், இங்கே பார்த்தா அங்கே பார்த்தா அமுக்கி பார்த்தா பிடிச்சா ஒன்றும் முடியலை. அவன் யானை பலத்தில் இழுத்தானா 2 கையையும் மேலே தூக்கிட்டான். வையகம் காத்திடுவாய் கண்ணா மணி வண்ணா என்றன் மனச்சுடரே, ஐயனின் பதமலரே சரண் அரி 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 என்றாள். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, என்னை காப்பாத்து, வேற யாரும் காப்பாற்ற முடியாது. 5 பேர் கணவர் இருந்தும் காப்பாற்ற ஆள் இல்லாம உன் காலடியில் வந்து விழுந்து கிடக்கிறேன். ஒரு காலத்தில் யாரும் காப்பாற்ற மாட்டார்கள். பகவானே நீதான் என்னை காப்பாற்றணும். அன்னை உலகத்தை மறந்தாள், ஒருமையுற்றாள். என்ன ஆச்சு? சேலை வளர்ந்தது வளர்ந்தது வளர்ந்தது, புது புது சேலையா வளர்ந்தது. இழுத்தான் பாருங்க துச்சாசன, அவன் ஓஞ்சு கீழே விழுந்துட்டான். இப்பத்தான் பாஞ்சாலி நிமிந்து நிற்கிறான். பாட்டனாரே பீஷ்மாச்சாரியாரை பார்க்கிறா, திருதராஷ்டிரனை பார்க்கிறா. எங்க 5 1 6 பேர் நாங்க விடுதலையாகணும். அதுக்கு இன்னொரு முறை சூதாட சொல்லு. சபதமெல்லாம் அப்புறம் சொல்றேன், இன்னைக்கு நேரம் இல்லை. இன்னொரு முறை சூதாட்டத்தில் உட்கார சொல்லு. என்னம்மா சொல்றேன்? ஆமா உட்கார சொல்லு. உட்கார்ந்தாச்சு. தர்மராஜாவை உட்கார்த்தியாச்சு. பாஞ்சாலி சொல்றா, கிருஷ்ணனை நினைச்சுக்கிட்டு போடு. யாருக்கு? தர்மராஜாவுக்கு. கண்ணனுடைய 1000 நாமத்தை சொல்லு. காராய வண்ண மணி வண்ண கண்ண கனசங்கு சக்கரதரனீள் சீராய தூய மலர்வாய நேயன் ஸ்ரீராம ராமனெனவே தாராய வாழ்வு தரு நஞ்சு சூழ்க தாமோதராய நமவோம் நாராயணாய நம வாமனாய நம கேசவாய நமவே. நாராயணா வாமனா கேசவா கோவிந்தா சீனிவாசா வெங்கடேசா. இது நான் இப்போ பாடின பாட்டை யார் பாடு தெரியுமா? ராமலிங்க சாமி பாடுன திரு அருட்பா. இப்போ சொன்ன பாட்டு. அப்படி எல்லா நாமத்தையும் சொல்லு. உட்கார்ந்தாச்சு. சகுனி கேட்குறான், இப்போ என்ன செய்யணும்? நான் சொல்றத நீ போட்டின்னா நான் பண்ணின புண்ணியத்தை பூரா இப்ப வைக்கிறேன். தர்மராஜா, இனிமே என்கிட்ட வைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, எல்லாத்தையும் தோத்தாச்சு, பெண்டாட்டி உள்பட. நான் பண்ணின புண்ணியத்தை வைக்கிறேன். அவன் கேட்டான், நான் என்ன செய்யணும்னா, எங்க 6 பேருடைய அடிமைத்தனத்தை நீ வை. நீ தோத்து போயிட்டீன்னா நாங்க 6 பேரும் அடிமை இல்லை. நீ ஜெயிச்சிட்டீன்னா என் புண்ணியமும் உனக்கு சேர்ந்து போச்சு. அவ்வளவுதானே? நான் செஞ்ச புண்ணியத்தை வைக்கிறேன். கிருஷ்ணா கோவிந்தா கோபாலா போரேரே. என்ன போடணும்? 3ன்னா கிருஷ்ண அங்க இருந்து பார்த்தான், போட்டான். 3 இல்ல 4 போச்சு, தோத்து போச்சு. ஆனானப்பட்ட சகுனி அசந்துட்டான். இப்போ தருமன் ஆடல, கிருஷ்ண ஆடுறான்.
இனிமே நம்ம ஒன்றும் நம்ம கதை பலிக்காது. பாஞ்சாலி நிமிந்தா, நாங்கள் 6 பேரும் இப்போ ரிலீஸ்டு. இனிமே அடிமைங்கிற பேச்சு கிடையாது. பாண்டவர் 5 பேர் பிளஸ் பாஞ்சாலி 6 பேரும் இனிமே உனக்கு அடிமை இல்லை. துரியோதனை அங்கிருந்து வந்தான். இது ரொம்ப தப்பு, இந்த மாதிரி செய்யக்கூடாது. நான் பாடுபட்டு இவளை அடிமையாக்கி வச்சிருக்கிறேன். அப்பா திருதராஷ்டிரரே, நீங்க சொல்லித்தானே இந்த மாதிரி ஆயிருக்கு. சண்டை போடுறான். திருதராஷ்டிரன் என்ன பண்ணுவான்? 2ம் கட்டான். இங்கேயும் போக முடியலை, அங்கேயும் போக முடியலை, பிள்ளையவும் பார்க்க முடியலை, தர்மத்தையும் பார்க்க முடியலை. திரும்ப கூப்பிட்டான். இன்னொரு முறை சூதாடு. இதுவரைக்கும் ஆடினது அசல், இனிமே ஆடுறது வட்டின்னானா. அது மாதிரி இன்னொரு முறை சூதாடு. இப்ப நீங்க தோத்து போயிட்டால் என்ன செய்யணும்? 12 வருஷம் வனவாசம் போகணும், 1 வருஷம் அஞ்ஞாத வாசம் போகணும். சரி, உட்கார்ந்தாச்சு. சூதாடுறாங்க. தோத்து போச்சு. யாருக்கு? தர்மராஜாவுக்கு. என்ன ஆச்சு? 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஞ்ஞாத வாசம். அஞ்ஞாத வாசம்னா தெரியுமா? அவங்க எங்கே இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியப்படாது. தெரிஞ்சிட்டா திரும்ப 13 வருஷம் போகணும். அட கடவுளே, எவ்வளவு கொடுமை! தர்மராஜா அவ்வளவுக்கும் ஒத்துக்கிட்டார். ஏன்? இல்லைன்னா சண்டை வந்துருப்பா, சண்டையை ஒத்தி போடு. அதுக்காகத்தான் ஒத்துக்கிட்டார். காட்டுக்கு புறப்பட்டாங்களாம். இந்த திருதராஷ்டிரனுக்கு கண்ணு தெரியாது. அவன் பக்கத்தில் சஞ்சயன்னு ஒரு ஆள். சஞ்சயன் பெரிய மேதாவி, அறிவாளி. அவன் இவனுக்கு கண்ணா இருந்தான். சஞ்சயா, இந்த 6 பேரும் காட்டுக்கு போனாங்களே, போன பொழுது எப்படி போனாங்க தெரியுமா? சஞ்சயன் சொல்றான், தர்மராஜா கண்ணை ஒரு பெரிய துணியினால மூடிக்கிட்டு போனார். ஏன்? அவர் பார்வைப்பட்டா இந்த துரியோதனாதியர்கள் எரிஞ்சு போயிடுவாங்க, அதனால கண்ணை மூடிக்கிட்டு போனார். அப்படியா? இந்த பீமன் எப்படி போனா? பீமன் 2 தோளையும் பார்த்துக்கிட்டே போனான். ஏன்? 13 வருஷம் ஆகட்டும், தோள்களே உங்களுக்கு வேலை கொடுக்கிறேன், அதுவரை பொறுத்திருங்கள். இந்த அர்ஜுனை என்ன பண்ணிக்கிட்டு போனான்? அர்ஜுனே மண்ணை வாரி தூத்திக்கிட்டே போனான். ஏன்? 13 வருஷம் ஆகட்டும், அம்பை இதே மாதிரி நான் தூற்றி எல்லோரையும் கொள்வேன். எப்படி இருக்கு? ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி. நகுலன் முகத்தை மூடிக்கிட்டு போறான். ஏன்? என்னுடைய முகத்தை யாரும் பார்த்து விடக்கூடாது. சகாதேவன் வர்ணம் பூசிக்கிட்டு போறான் முகத்தில். என் முகத்தை பிறர் காணக்கூடாது. என்ன முகத்தில் அவ்வளவு துக்கம், கோபம், ஆத்திரம். பாஞ்சாலி என்ன பண்ணிக்கிட்டு போனான்? யாரு கேட்கிறா? திருதராஷ்டிரன். சஞ்சயன் சொல்றான், பாஞ்சாலி தானே, கூந்தலை விரிச்சு போட்டு கூந்தலை காமிச்சுக்கிட்டே போறா. என்னடா அர்த்தம்? இன்னைக்கு நான் விரிச்சிருக்கேன், 13 வருஷத்துக்கு அப்புறம் இந்த அஸ்தினாபுரத்திலே உள்ள அத்தனை பெண்களும் இதுபோல கூந்தலை விரித்து போட்டு கணவனை இழந்து தவிப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். ஏண்டா, சண்டை வருமா வராதா? நிச்சயமா வரும். 13 வருஷத்துக்கு ஒத்தி போடப்பட்டிருக்கிறது. இட் இஸ் போஸ்ட்போன்ட், நாட் கேன்சல்டு. ஒத்தி போட்டிருக்கு. 13 வருஷத்துக்கு அப்புறம் சண்டை வரும். காட்டுக்குள்ள போறாங்க. நம்ம இப்ப பார்க்க போறது பூரா இந்த 5 பேரும் அந்த பாஞ்சாலியும் காட்டுல என்ன பண்ணாங்க, அதை மட்டும்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது பெரிய கடல். நான் கடலுக்குள்ள விழுந்து முழுகி கைக்கு கிடைக்கிற முத்துக்களை கொண்டாந்து தர்றேன். இன்னும் முத்து கோடிக்கணக்கா இருக்கு. நான் எடுக்கிறது கொஞ்சம். தர்மராஜாவுக்கு யுதிஷ்டிரன்னு பேர். யுதிஷ்டிரன் என்ன அர்த்தம் தெரியுமா? யுத்தத்தில் புறங்காட்டாதவன். சண்டைக்குன்னு போயிட்டா திரும்ப மாட்டானா, அவன் வெற்றியோடு திரும்புவான். பீமன்னா என்ன அர்த்தம்? பயங்கரமானவன். அர்ஜுனன்னா தூய்மையானவன். நகுலன்னா என்ன அர்த்தம்? நகுலம்னா கீரி பிள்ளை. நகுலன்னா என்ன அர்த்தம்? பகைவராகிற பாம்புகளுக்கு கீரியை போல் வெல்லக்கூடியவன். சகாதேவன்னா என்ன அர்த்தம்? எல்லாரோடையும் ஒத்துமையா இருக்கிறவன். சகா தோழன், எல்லாரோடையும் ஒத்துமையா இருக்கிறவன். எல்லாரும் புறப்பட்டாங்க.
சரி, இப்போ நான் ஒவ்வொரு கதையாக சொல்லிட்டு போகிறேன். 5 பேரும் காட்டுக்குள்ளே போகிறாங்க. ப்ளஸ் பாஞ்சாலி. பாஞ்சாலி ஒரு கெட்டிக்காரத்தனம் பண்ண என்ன தெரியுமா? காட்டுக்கு போகிற பொழுது பல பேர் கூடவே வந்தாங்க. சூரியனை நோக்கி தவம் பண்ணினான். சூரியன் காட்சி கொடுத்தான். என்னம்மா செய்யணும்? எல்லாரும் சாப்பிடணும், என்னமாவது ஒரு வழி பண்ணு. ஊருக்குள்ளே இருந்தால் நான் சமைச்சு கொடுத்துருவேன். இது காடு, இங்கே வந்தவங்களுக்கு சாப்பாடு போடணும். கவலைப்படாதே, இந்த அக்ஷய பாத்திரத்தை வச்சுக்கோ. அக்ஷயன்னா என்ன தெரியுமா? எடுக்க எடுக்க குறையாதுன்னு அர்த்தம். அக்ஷய திருதியை அன்னைக்கு யார் யாருக்கு என்னென்ன கொடுக்குறீங்களோ கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு செல்வம் கூடும். அன்னைக்கு போய் தங்கம் வாங்குன்னு யாரும் சொல்லலை. தங்க நகைக்கடைக்காரங்க சொல்லி கிள்ளி ஒரு வியாபாரம் ஏற்பாடு பண்ணி விட்டாங்க. தங்கத்தை கொடுன்னு சொன்னானே தவிர தங்கத்தை வாங்குன்னு சொல்லலை. நம்ம தான் தெளிவாக முட்டாளாயிருவோம்ல, அங்கேயும் முட்டாளாயிட்டோம். நான் அதிகமாக சொல்லப்படாது, எனக்கு வேண்டிய நகைக்கடைக்காரங்க இருக்கிறாங்க, நான் என்ன பண்ணுவேன்? அக்ஷய திருதியை குடு, கொடுக்க கொடுக்க வளரும், அதான் அக்ஷய. அக்ஷய பாத்திரம். பாஞ்சாலி என்ன, ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பாடு போதும். ஞானிகளுக்கு சாப்பாடு ஒரு வேளை. காலையில் 11 மணிக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போடு. சரி, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கடைசியா நீ சாப்பிடு. சரி, அதோட சரியா போயிரு. அன்னைக்கு திரும்ப அக்ஷய பாத்திரம் மறுநாள் காலையில் தான் சாப்பாடு கொடுக்கும். நீ சாப்பிட்ட, முடிஞ்சு வச்சு கதை. இந்த அக்ஷய பாத்திரத்தை வச்சுக்கோ. பாஞ்சாலி சோறு போடுறா எல்லாருக்கும். பீமன் பாஞ்சாலி 2 பேரும் மரம், காடு தானே, 2 பேரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த இடத்துல என்ன, கிருஷ்ண பரமாத்மா வந்துட்டார். வந்த உடனே பாஞ்சாலி சாப்பிட சொன்னான். சாப்பாடு ரெடியா இருக்கு. கிருஷ்ணன் சொன்னான், குளிச்சுட்டு சாப்பிட்றேன்னா. இந்த பீமன் சும்மா தானே இருக்கணும், வெந்நீர் வேணுமா பன்னீர் வேணுமான்னு கேட்டான். அவன் சிரிச்சிட்டான். வெந்நீர் கொடு, நிறைய வெந்நீர் வேணும். சரி, முரட்டு அண்டா தூக்கிட்டு வந்தான் பீமன். நம்மளா இருந்தா மூட்டு உண்டு அண்டா தான் தூக்குவான். அவன் அவ்வளவு பெரிய அண்டா எங்க இருந்தோ கொண்டாந்துட்டான். 4 மரத்தை புடுங்கி ஒரு குழி தோண்டி அதில் போட்டு வேக வச்சிட்டான். அது பாட்டுக்கு நெருப்பு எரியுது. அண்டா நிறைய ஒரு ஆறு ஓடுனுச்சு. ஆற்றுல குறுக்களை கொண்டு அண்டாவை விட்டான். ஆறு காணாம போயிடுச்சு. அவ்வளவு தண்ணி கொண்டு வந்து வச்சுட்டான். இதில் எரிக்கிறான் எரிக்கிறான் எரிக்கிறான். அத்தனை மரத்தை போட்டு பீமன்ல இன்னும் சும்மாவா, நம்மளா இருந்தா முட்டு உண்டு குச்சியை வச்சுக்கிட்டு குத்திக்கிட்டு இருப்போம். எரிக்கிறான் எரிக்கிறான் எரிக்கிறான். உலகமே எரிஞ்சிரும் போல இருக்கு. கிருஷ்ணன் கேட்கிறான், ஏண்டா தண்ணி கொதிச்சிருச்சா? இல்ல. என்னடா இந்த எரி எரிச்சுக்கிட்டு இருக்க? பூமியே எரிஞ்சிரும் போல இருக்கு. இவ்வளவு நேரம் எரிக்கிற, ஒன்னும் வெப்பம். அதான் எனக்கும் புரியல. கவுத்து விடுறான். அவன் தண்ணியை கவுத்து விட்டானா திரும்ப ஆறு ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு தவளை குதிச்சு கிருஷ்ணன் கையில வந்து உட்காந்துக்குச்சு. தவளை எங்க இருந்த? கண்ணா, நான் ஒரு ஆத்துல இருந்தேன். திடீர்னு அந்த ஆறு எதுக்குள்ளேயோ ஓடிருச்சு. லேசா சுட ஆரம்பிச்சுது தண்ணி. நான் பார்த்தேன், நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு நினைச்சேன். சூடு கூடுனுச்சு. ஆகா, ஆபத்துன்னு தெரிஞ்சுது. கிருஷ்ணார்ப்பணம் 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 கிருஷ்ணார்ப்பணம். உன்னை கும்பிட்டேன், சுடவே இல்லை. நீ வந்து காட்சி கொடுக்கிற. பீமான்னா பீமன் தலையை குனிச்சுட்டான். புரியுதா? கிருஷ்ணன் இருந்ததுனால, கிருஷ்ணனை நினைச்சதுனால அவ்வளவு வெப்பமும் தவளையை சுடவில்லை என்றால், கிருஷ்ணனை நினைச்சா நம்முடைய வினைகள் வெப்பங்கள் நம்ம சுடுமா சுடாதா? சத்தியமா சுடாது. நினையுங்கள். கண்ணா கோவிந்தா, உடனே அருள் பண்ணக்கூடிய தெய்வம் கிருஷ்ணன். 2வது நிகழ்ச்சி, அதே பீமனும் பாஞ்சாலியும். இது ரெண்டும் கொஞ்சம் ஈடுபாடு அதிகம், பீமனும் பாஞ்சாலியும். என்ன என்னமும் வேணும்னா முதல்ல வாங்கி கொடுக்கிறவன் பீமன் தான். அதனால கொஞ்சம் பிரியம் அதிகம்.
பீமனோட பாஞ்சாலி உட்கார்ந்து இருக்கிறான். இந்த ஆத்துல ஒரு மலர் வந்துச்சு, சௌகந்திக மலர், 1000 இதழ் தாமரை மாதிரி இருக்கு. எடுத்து விட்டா. ஆகா, அருமையா இருக்கே, இந்த மாதிரி மலர் எனக்கு இன்னும் ஒன்று வேணும்னா. யார்கிட்ட? பீமன் கிட்ட. கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரர்க்கு மாமலையும் ஒரு கடுகாம். காதலி வந்து கேட்டுட்டா மலை கூட கடுகுதானே. கிளம்பிட்டான். நான் போய் கொண்டு வர்றேன், கவலைப்படாத. இந்த பூ எங்கே இருக்குன்னு விசாரிக்கிறேன். வடக்கில் இருக்கு. வடக்கில் எங்கே இருக்கு? இமயமலை தாண்டி போகணும். அழகாபுரின்னு இருக்கு. குபேரனுடைய வீடு, குபேரனுடைய நாடு அழகாபுரி. அங்கே உள்ள ஒரு பெரிய சோலை, சௌகந்திக பூ நிறைய பூக்குது, போய் எடுத்துக்கிட்டு வா. யாரோ சொல்லிவிட்டாங்க. பீமன் புறப்பட்டான். எங்கே இருந்து? வடநாட்டில் இருந்து கைலாசம் நோக்கி போறான். இமயமலை, இமயமலைக்கு போறான். ஏறிட்டான். ஒரு இடத்துல போய் பார்க்கறான். ஒரு குரங்கு ஒன்று உட்கார்ந்து இருக்கு. குரங்கு வாலை நீட்டிக்கிட்டு இருக்கு. இவன் போற வழியில வால் இருக்கு. குரங்கே, யார்தான் நீ? இந்த வாலை ஒடுக்கிக்கோ, ஏன் தாண்டி போ. குரங்கு வாலை தாண்டப்படாது, பாவம், ஒடுக்கிக்கோ. நான் தாண்ட மாட்டேன். ஏய், என்னடா நீ? முடிஞ்சா நீ தூக்கி வச்சுட்டு போடாத. என்ன சொல்ற? நீ ஒரு சின்ன குரங்கு, நான் யாரு தெரியுமில்ல? யாரு? அனுமானுக்கு தம்பி நான், தெரியுமா? யாரு சொல்றா? பீமன். அனுமனும் வாயு பகவானுடைய புத்திரன், பீமனும் வாயு பகவானுடைய புத்திரன். அனுமான் வந்து ராமாயணத்தில், இது அடுத்த யுகம், துவாபர யுகம் பாரதத்தில். சரிதானா? பீமன் என்ன சொல்றான்? நான் அனுமானுக்கு தம்பி, தெரியுமில்ல? சீ, 2 மனுஷங்களை தூக்கிக்கிட்டு போன அந்த குரங்கையா எனக்கு சமானமா சொல்ற? இது இந்த குரங்கு 2 மனுஷங்களை தூக்கிக்கிட்டு போன அந்த குரங்கையா எனக்கு சமானமா சொல்ற? இவனுக்கு கொந்தளிச்சிருச்சு. என்ன, ராமன் மனுஷனா? கடலை தாண்டி போய் சீதாதேவியை பார்த்த ஆஞ்சநேயனை குரங்குங்கிறிய, உனக்கு எவ்வளவு தைரியம்? இந்த பாரு, வீணா எதுக்கு பேசுற? இந்த வாழை வேணா தூக்கி வச்சுட்டு போ. எனக்கு வயசாகி போச்சு, கிழட்டு குரங்கு, முடியலை. வாழை தூக்கி, வாழையா எத்திட்டு போயிடுவேன், தெரிஞ்சுக்க. சுண்டு விரலால வாலில் கையை வச்சான், முடியல. 2 விரலை வச்சு தூக்குன, முடியல. ஒத்த கையினால வாழை தூக்குன, முடியல. 2 கையினாலையும் தூக்கின, முடியல. தம் கட்டுன. 1000 யானை பலம் பீமனுக்கு, சும்மா இல்ல, அப்படியே தூக்கின, முடியல. என்னடா வேடிக்கையா இருக்கே, நீ யாரு? யட்சனா, இயக்கனா, தேவனா? அதெல்லாம் இல்லை. நீ தான் என்னமோ எடுத்துட்டு வைக்கிறோம்னு சொன்னில்ல, தூக்கி வச்சுட்டு போ. ஐயா, நீ யாரு? ஆஞ்சநேய சுவாமியினுடைய தம்பி நான். என்னால தூக்க முடியலன்னா நீ ரொம்ப பெரிய ஆளா இருக்கணும். நீ யாரு? நான் தாண்டா அந்த ஆஞ்சநேயன். அந்த குரங்கு எவ்வளவு எளிமை பாருங்க. நான் தாண்டா அந்த ஆஞ்சநேயன். காலில் விழுந்துட்டான். ஆகா, உன்னை பார்த்தனே ஐயா, சௌகந்திக மலர் கிடைச்சதுக்கு உன்னை பார்த்துட்டனே. ஆஞ்சநேயா, அண்ணா, என்னை கட்டி தழுவிக்கோ. ஏன் தெரியுமா? ஆஞ்சநேயனுக்கு என்ன பெருமை தெரியுமா? ராமனால் கட்டி தழுவப்பட்டவன் ஆஞ்சநேயன். பீமன் சொன்னான், என்னை கட்டி தழுவிக்கொள். கட்டி தழுவிக்கிட்டான். தம்பி, என்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுகிறேன் பார். ஆஞ்சநேய சுவாமி விஸ்வரூபத்தை காட்டினா அவர் முழங்காலுக்கு கூட இல்லை பீமன். இவன் பெரிய ஆளுன்னு இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அண்ணா, சுருக்கிக்கோ. தம்பி, உன்னுடைய தம்பி அர்ஜுனனுடைய கொடியில் நான் இருப்பேன். நான் இருக்கிற இடத்துக்கு வெற்றி, நான் பார்க்கிற இடம் அடியும். புரியுதா? அர்ஜுனன் கொடியில இருந்தா யார பார்ப்பான்? எதிர்த்தாப்புல கௌரவ சேனைய பார்ப்பான். பார்வை அங்க இருக்கிறது, இங்க. ஆஞ்சநேய இருந்தா பெருமை, பார்வை கிடைச்சா ஆபத்து. அதனால தான் ஆஞ்சநேய சுவாமி அர்ஜுனனுடைய கொடியிலே இருந்தார். எல்லாரையும் பார்க்கிறார்.
அண்ணா சௌகந்திக மலர் வேண்டும், எங்க போய் எடுக்கலாம்? நேர போ, காடு வரும், தாண்டு, மலைக்கு போ. மலைக்கு போனால் குபேரன் இருப்பான், அங்கே போய் எடுத்துக்கொள். தாண்டி மேலே போயிட்டான். எங்க? கைலாச மலை ஏறிக்கிட்டு இருக்கான், இமயமலையில். குபேரன் வடக்கு திசைக்கு அதிபதி. அவன் அங்கிருந்து குபேரனுடைய பிள்ளை அங்கிருந்து வர்றான். பீமனை பார்த்துட்டான். நீ யாரு? நான் கிருஷ்ணனுக்கு மைத்துனன். அப்படியா, வா. கிருஷ்ணனுக்கு சொந்தம்னா எவ்வளவு பெரிய ஆளு. மலர் கொடுத்தான். இவன் மலரை வாங்கிக்கிட்டு வந்து பாஞ்சாலிட்ட கொடுத்து விட்டான். ஒரு கதை. ஒரு 5-6 மாசம் ஆச்சு. இன்னொரு மரம் ஆத்துல வெள்ளம் வந்துச்சு. இன்னொரு மலர் வந்தது. அதையும் பாஞ்சாலி தான் பார்த்தான். அப்பவும் பக்கத்தில் பீமன் தான் இருந்தான். இந்த பூ எனக்கு வேண்டும். இது எங்கே இருக்கும்? இதுவும் வடக்கில் தான் இருக்கு. யாரையோ விசாரிச்சான். அங்கதான் திரும்பவும் போகணும். ரத்தினகிரி. ரத்தினகிரின்னா ரத்தினமயமான மலை. அங்கே போ. அது எங்கே இருக்கு? அதுவும் குபேரனுக்கு சொந்தமான அழகை பதியில இருக்கு. புறப்பட்டான் பீமன். குபேரனுடைய சேனாதிபதி மணிமான் சேனையோட வந்தான். பீமன் அவன் கூட சண்டை போட்டு அவனை கொன்று விட்டான். உடனே குபேரனுக்கு கோபம் வந்துருச்சு. நம்ம சேனாதிபதியை நம்ம ஊருக்குள்ள வந்து ஒரு மனுஷன் கொன்று விட்டான். அவன் சேனையை திரட்டிக்கிட்டு வந்துட்டான். குபேரன் வந்துட்டான் சேனையை திரட்டிக்கிட்டு. குபேரனுடைய பிள்ளை முந்தி இவனை பார்த்தானே, அவன் வந்துட்டான். வந்த உடனே சொல்றான், ஐயோ இவன் கிருஷ்ணனுக்கு மச்சனே, பீமன், இவன் கூட சண்டை போடாதீங்கப்பா. இவன் அர்ஜுனனுக்கு அண்ணே. அர்ஜுனனுக்கு அண்ணனா? ஆமா, நான் கூட அர்ஜுனனை தேவலோகத்தில் ஒரு தரம் பார்த்தேன். அது எப்போ பார்த்தானுங்கிறது அடுத்தாப்பில் வரப்போகுது. தேவலோகத்தில் பார்த்தேன். அர்ஜுனனுக்கு இவன் அண்ணனா அப்படின்னா சண்டை போட வேண்டாம். உனக்கு என்னடா வேணும்? எனக்கு இந்த மலர் வேணும், இந்தா வாங்கிக்கோ. அதுக்குள்ள தர்மராஜா அங்கே பீமனை காணோம்னு தேடுறாரு. இவ்வளவு தூரம் வந்திருக்கான்ல, ஒரு 5-6 மாதம் ஆகியிருக்கணும்ல. இன்னும் நடந்து தானே போவான், பறந்தா போனா, ஃப்ளைட்டாக இருந்துச்சு. இல்லை இல்லை, தேடுறாரு, பீமனை காணோம். எங்கே போனா சொல்லிவிட்டா பாஞ்சாலி. நீ சும்மா இருக்க மாட்டிய தாயே, இந்த வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா அவன் ஒழுங்கா இருப்பானே. தர்மராஜா அங்கே இருந்து புறப்படுறார். எங்கே வரணும்? இங்கே வரணும். எங்கே? அழகாபுரிக்கு. கடோத்கஜா. யாரு கடோத்கஜன்? பீமனுக்கு இடும்பிக்கும் பிறந்த பிள்ளை கடோத்கஜா. நினைச்சா வருவேன்னா வந்துட்டான். வயிறு பெருசா இருக்கு, தலையில முடியல, கம்பீரமா நிக்கிறான் ராட்சசன். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஞாபகம் வருதா? மாயா பஜார்னு அந்த காலத்தில் ஒரு படம். கடோத்கஜன் கம்பீரமா. எங்க போகணும்? குபேரங்கிட்ட போகணும். தோல்ல தூக்கிட்டான் தர்மராஜா. அர்ஜுன் அத்தனை பேரையும் தோல்ல தூக்குறான். புறப்பட்டா நேர கொண்ட பறந்து போய் இறக்கிட்டான். இவங்க இறங்குறதுக்கும் குபேரன் அந்த மலரை கொடுக்கறதுக்கும், அப்பா நல்ல வேலைடா, காப்பாத்தினே பீமா, தப்பிச்சியா, இந்த மாதிரி சொல்லாம வராதே. அவன் பார்த்தான் குபேரன். தர்மராஜாவுக்கு வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம் போட்டுட்டு புறப்பட்டான்.